guys, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்கும் எஸ்ஏல எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு சுலபமா தான் இருந்தது. சோ நம்ம வந்து பெருசா நினைச்சிட்டு சின்னதை வந்து பிரச்சனை வந்து ஆற போட்டுறோம் நம்புறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து மெயின்ஸ் அதுலயே ஃபோக்கஸ் பண்றதுனால தமிழ் தகுதி தேர்வு வந்து அந்த அளவுக்கு யாருமே அதை கடினமா ஃபோக்கஸ் பண்றது இல்ல. சோ அது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா ஒண்ணு நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆனா நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பரே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம தமிழ் தகுதி தேர்விலையும் கிளியர் பண்ணணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவா தான் இருக்கு. சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இலக்கணமும் அதிக அளவுல கவர் பண்ணியிருந்தாங்க, செய்யுளும் அதிக அளவுல எடுத்திருந்தாங்க, அதாவது இலக்கியத்துல இருந்து அதிக அளவுல எடுத்திருந்தாங்க. சோ அப்ப நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்றதுல தான் இருக்கணும். ஏன்னா நம்மள வந்து நம்மளே அறியாம இதுவா அதுவான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மள தள்ளிடுச்சு தமிழ் தகுதி தேர்வு. சோ எல்லாருமே என்ன 2 கமெண்ட் பார்த்தேன், தமிழ் தகுதி தேர்வுல அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, மெயின்ஸ்ல ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதை திருத்தவே மாட்டாங்களா என்னதான் நம்ம கரெக்ஷன்ஸ் பார்த்தாலும்? சோ அப்ப நம்ம தமிழ் தகுதி தேர்வை ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு மார்க் எடுக்கணும். சோ அதனாலதான் முப்படை நியூ இனிஷியேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் புக்ல இருக்கக்கூடிய செய்யுள், இலக்கணம், உரைநடை கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வர போறோம். சோ கூட சேர்ந்து இதை கவனிச்சாலே போதும், நீ படிக்கலாம் வேண்டாம், இதை கூட சேர்ந்து கவனிச்சாலே ஈஸியா என்ன பண்ணிடலாம், உன்னால மார்க்க எடுக்க முடியும். சோ அந்த வகையில இன்று முதல்ல 6ஆம் வகுப்பு பொது தமிழுடைய செய்யுள் பகுதி ஃபுல்லா இன்னைக்கு பாத்துற போறோம். சோ அதுவே உனக்கு எக்ஸாக்ட்டா மைண்ட்ல வந்துரும். ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு செய்யுள்ல வந்து பாரதிதாசன் அவர்களை பத்தி சொல்லி இருக்கிறது இவ்வளவு ஒன்றே பாயிண்ட் தான். இதை உட்கார்ந்து படிங்க. ஏன்னா இதுல இருந்து இப்ப ரீசெண்டா இதுலயே வந்திருந்தது, இப்போ தமிழ் தகுதி தேர்விலே கேள்விகள் வந்திருந்தது. அதை நான் என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். சோ பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழை பற்றியும் சரி, தமிழை விட புரட்சி மிகு கருத்துக்களை அதிக அளவுல வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் தான் பாரதிதாசன் அவர்கள். சோ அதனாலதான் அவருக்கு என்ன பேருன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா புரட்சி கவி. தமிழை வந்து அழகாக பாடினதுனால பாவேந்தர். அப்ப பாவேந்தர், புரட்சி கவின்றதெல்லாம் பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். அதாவது புரட்சி மிகு கருத்துக்களை, அதாவது வந்து சுதந்திரத்திற்கு எதிரான புரட்சி மிகு கருத்துக்களையும் கூறியவர். அதே நேரத்தில் பாவேந்தர், தமிழை பற்றி அழகான வர்ணனைகள், சங்கே முழங்க அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னது யாரு? பாரதிதாசன் அவர்கள் தான். அதனாலதான் அவருக்கு பேரு பாவேந்தர், புரட்சி கவின்னு சொன்னாங்க. அப்ப தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாரு? பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகேவா? அப்ப இன்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் என்ன? பாரதிதாசன் அவர்கள் தான். அப்ப தமிழ் என்பது இன்ப தமிழ், இன்பமா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ் கேட்கும் போது. அப்ப அந்த தமிழ் எழுதுறது யாரு? பாரதிதாசன். ஓகேவா? அப்புறம் இன்ப தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். அப்ப அதுவும் வந்துருச்சா? அப்ப பாரதிதாசன் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லலாம், இல்லைன்னா புரட்சி கவி, புரட்சி மிகு கருத்துக்களை சொன்னதுனால. அதுக்கப்புறமா இந்த வார்த்தைகளை கவனிச்சா தெரியும் என்ன கேள்வி வந்திருக்கும் இந்த முறை தமிழ் தகுதி தேர்வில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்த 4 நூல் பேரும் கொடுத்திருந்தாங்களா தமிழ் தகுதி தேர்வில்? இந்த 4 நூல்கள் பெயரையும் கொடுத்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? அப்ப இதை படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது பெண் கல்விக்காக பாடுபட்டவரும் பாவேந்தர் பாரதிதாசன், அது மட்டும் இல்லாம சில பொது வாழ்க்கையில சில விஷயங்களுக்காக புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவரும் யாருதான்? பாவேந்தர் பாரதிதாசன். அப்ப இது 3 பேர் பெண் கல்விகளை பற்றி, பெண்களை பற்றி கூறியது. பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம் எல்லாமே பெண்களை பற்றி பேசியது. பொது உடைமை என்பது பெண்களை பற்றி பேசாத ஒரு நூல். அதனால அதுதான் வந்து வெளியே போச்சு ஆட் மைன் அவுட்ல. சோ அப்ப தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொதுவுடைமை இதை பத்தி பாடினதெல்லாம் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அப்ப நாளைக்கு உனக்கு கேட்கவே கேட்கலாம், கைம்பெண் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கைம்பெண் போன்ற கருத்துக்களை கூறியவர் யாருன்னு கேட்டாலும் யாருதான்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். சோ பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்ப பாரதிதாசனை பத்தி நம்ம ரியல் ஃபேக்ட் என்னென்ன படிச்சோம்? இப்ப ஜஸ்ட் ஜி கால் தான். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். So just recall தான். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் என்ன நூல் எழுதினா? தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன் அவர்கள் தான். இன்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள் தான். அவரின் சிறப்பு பெயர்கள் என்ன? பாவேந்தர், புரட்சி கவி. தமிழ் அது கைம்பெண், மறுமணம், இன்னொன்னு என்ன? பெண் கல்வி, பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் புகுத்தி தன் பாடல் வழியை புகுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். அப்ப ஈஸியா ஞாபகம் வந்துருச்சா? அப்ப பாரதிதாசனை பத்தி நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்தினரார். பாவலரேறு பெருஞ்சித்தினரார் அவரை பத்தி சொன்னது இந்த விஷயங்கள் தான். இதுவும் நமக்கு வந்திருந்தது. கொய்யாக்கனி இந்த வார்த்தை வந்திருந்தது தமிழ் தகுதி தேர்வுல. பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கொய்யாக்கனின்னு வந்திருந்தது. ஓகேவா? சோ இப்ப இவரை பத்தி நம்ம பார்க்கலாம். தமிழ் கும்மி கொட்டுங்கடி, கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை
பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலரேறு அவர்கள், பெருஞ்சித்திரனார் அவர்கள். சோ அவர் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர், அவர் முன்னாடி வந்து இருக்கிற இந்த பாவலரேறு தான். எப்படி பாரதிதாசன் அவர்களுக்கு முன்னாடி இருந்த பாவேந்தர் அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயரோ, அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? பாவலரேறு. ஓகேவா? இவர் வந்து 1973 மதுரையில கூடிய மாநாட்டு, அதாவது தென்மொழிகளை காக்க மாநாடு கூடியது. அப்போது தம் பாட்டுக்களால் தமிழுக்கு வந்து அதிக பங்காற்றினார். அதாவது தென்மொழிகளை ஆதரிக்கும் வண்ணம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கூடி மதுரையில வந்து போராட்டம் வெடிச்சது. அப்ப வந்து தன்னுடைய பாட்டு மூலமா தமிழுக்காக நல்லா வந்து என்ன பண்ணார், சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் அவரை பாவலரேறு அப்படின்ற பட்டமே அவருக்கு அதனாலதான் கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடினா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள், அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். மாணிக்கம், துரைமாணிக்கம், பெருஞ்சித்திரனார். நான் நல்லா சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. பெருஞ்சித்திரம்னா பெரிய சித்திரம். பெரிய சித்திரம்னா அந்த காலத்துல யார் வரைவாங்க? ராஜா, ராணி. இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுவே பார்த்திருப்பீங்க, பாகுபலி படத்திலே வந்து அனுஷ்காவை பெருசா வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. பேரழகி இவள் போல் காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. அப்போ அனுஷ்காவை அப்படி பெருசா ராஜா பெருஞ்சித்திரமா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அவ கையில என்ன கல்லு எல்லாம் போட்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருப்பான், மாணிக்க கற்கள். அப்ப மாணிக்க கற்கள், துரை மாணிக்கம். அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரம்னு ஒரு பெருசா சித்திரம் வரைஞ்சு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல கையில போட்டிருக்க நகையில எல்லாம் என்ன கல் இருக்கும்? மாணிக்க கல் இருக்கும். அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம், மாணிக்கம். அப்ப அவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். ஓகே. அடுத்தது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் இவர்தான். அப்ப கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்பாங்க. யார் இது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ கனிச்சாறு, கொய்யாக்கனி, காவிய கொத்து, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் யார் எழுதுந்து? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு அவர்கள் நடத்திய இதழ்கள் தனித்தமிழும் தமிழினையும் பரப்பிய பாவலர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுல கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுவே ரீசெண்டா குரூப் 2லே கேட்டிருந்த ஒரு क्वेश्चन. ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்காருல்ல, அவர் நடத்திய தமிழையும் தமிழ் உணர்வையும் வளர்க்கக்கூடிய பாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் நடத்திய இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சோ அப்ப பாரதிதாசன் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயில். அதை நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். பாரதிதாசன் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ் எது? குயில். குயில் என்ற மாத இதழை நடத்தினார். அப்ப பெருஞ்சித்திரனார் பத்தின இதுதான். அடுத்தது வேற ஒண்ணு என்ன சொல்லிருக்காங்க? தமிழ் கும்மின்னு சொல்லிருக்காங்களே. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்னது? கனிச்சாறு. இந்த பாடலில் உள்ள தொகுதிகள் 8. நான் ஆல்ரெடி இதுக்கு சொல்லியிருந்தேன். பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி அப்படின்னாலே கும்மு கும்முன்னு கும்மனா என்ன வரும்? ஜூஸ் மாதிரி வந்துடும். கனிச்சாறு. கும்மு கும்முன்னு கும்மனா ஜூஸ் வந்துடும். கனிச்சாறு. அப்ப அதுல எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 8 தொகுதிகள். 8 பேர் சேர்ந்து கும்மனாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் கும்மி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடின்ற பாடலை பாடியது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். மாணிக்கம் சொல்லலாம். ஓகேவா? அவர் என்னென்ன இதெல்லாம் நடத்தினாரு? தமிழின்பம், தமிழ் சிட்டு, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியிருக்காரு. அதே நேரத்துல அந்த தமிழ் கும்மின்ற நூல் எதுல வந்து இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு. ஆக மொத்தத்துக்கு எத்தனை தொகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னா 8 தொகுதிகள். ஓகேவா? சோ இதுதான் அவரை பத்தின ஒரு டீடைல். ஓகேவா? 2 பேரை பத்தினது பார்த்துட்டோம். மூணாவது சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரம். சோ சிலப்பதிகாரத்துல ஒரு நிறையவே இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அங்கன் உலகு, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், இங்க மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் வரும். அப்போ திங்கள் என்றால் நிலவு, திங்கள் என்றால் நிலவு, ஞாயிறு என்றால் சூரியன், அதே மாதிரி மழை, மாமழை என்றால் மழை. சோ இந்த 3 பேரையுமே போற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அப்போ திங்களை போற்றுதும், திங்கள், ஞாயிறு மற்றும் மழையை போற்றி பாடக்கூடிய ஒரு வகை நூல் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். ஓகேவா? தேன் நிறைந்த, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, அத்தி மலர்னு ஒரு மலர் இருக்கும். அதாவது அத்தி மரத்துல பூக்கக்கூடிய அந்த மலர், தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னன். சோழ மன்னர்கள் ஏதோ விரும்பி அணிந்திருப்பார்கள், தேன் நிறைந்த அத்தி மர மாலையை அணிந்திருப்பார்கள். காவிரி ஆறு பாயும் நாடு ஆள்பவனும் யார்தான்? சோழ மன்னன் தான். அப்ப சோழ மன்னன் ஆளக்கூடிய நாட்டில் என்ன வகையான ஆறு பாயும்? காவேரி ஆறு பாயும். நான் அதை அன்னைக்கே உனக்கு சொன்னேன். ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய பெரிய கோயில் எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர்ல என்ன நதி பாயும்? காவேரி நதி தான் பாயும். அப்போ தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப தஞ்சாவூர்
கங்கை நதி, சாரி கங்கைன்னு சொல்லிட்டு நான் காவேரி தான் பாயும். அப்ப எதுல வந்து காவேரி நதி பாயுது? தஞ்சையில பாயுது. அப்ப தஞ்சை ஆண்டவர்கள் சோழர்கள். அப்ப காவிரியாரும் பாயும் நாட்டை ஆளும் மன்னன் யாரு? சோழ மன்னன். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இளங்கோவடிகளின் மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அது சோழ வம்சத்துல வந்தது கிடையாது. எந்த வம்சம்? சேர வம்சம், சேர மரபை சேர்ந்தவர் தான். சோ இளங்கோவடிகளின் காலம் 2ஆம் நூற்றாண்டு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாக்ட்டா. பட் ஆனா இளங்கோவடிகள் என்ன மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். அவர் பேரே என்னன்னு சொல்லியிருந்தேன். இவருடைய இயற்பெயரே குடக்கோ சேரல் தான். அவருடைய இயற்பெயரே என்ன? குடக்கோ சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியமும் இதுதான், சிலப்பதிகாரம். அப்ப தமிழின் முதல் காப்பியம் நம்மள கேள்வி கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். ஐம்பெரும் காப்பியங்கள் முதல்ல என்னென்ன இருக்கு? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் இருக்கு. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது முத்தமிழ் காப்பியம். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள்லாம் பார்த்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? முத்தமிழ் காப்பியம் சொல்லலாம், குடிமக்கள் காப்பியம் சொல்லலாம், முதல் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமுதாய காப்பியம். அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு கேட்பாங்க. முத்தமிழ் காப்பியம், முதன்மை காப்பியம். அதாவது முத்தமிழ் அது ஒரு காப்பியம், அது எல்லாத்தை விட அதுதான் எது? முதல் காப்பியம் சொல்றாங்க. அதனால முதன்மை காப்பியம். ஒற்றுமை காப்பியம் என்னதான் கண்ணகி மாதவன் 2 பேரோட இருந்தாலும் ஒற்றுமையை பத்தி விளக்கக்கூடிய ஒரு வகை ஒற்றுமை காப்பியம். அடுத்தது சமுதாய காப்பியம் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை யார்? நான் இதை அப்பயே ஒரு முறை ரிவிஷன் பண்ணிருக்கேன் உனக்கு. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி எந்த ஒரு காப்பியத்துல இடம்பெற்றுன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை தான். ஏன்னா மாதவியோட பொண்ணு தான் யாரு? மணிமேகலை. சோ அவங்கள வச்சுதான் அந்த இதிகாசம், அந்த வரலாறு வந்து தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் தான் எது? இரட்டை காப்பியங்கள். அடுத்தது திங்கள் ஞாயிறு மழை எனும் இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம். அப்ப இப்ப இதுதான் சொல்லி கொடுத்தேன். சோ ஒரு முறை ரிவிஷன் போயிடலாமா டக்குன்னு? என்ன சொல்லிருக்காங்க? திங்கள் ஞாயிறு மழை இதெல்லாம் வாழ்த்தி பாடுறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் இயற்பெயர் என்ன? குடக்கோச்சேரல். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். சோழர்கள் ஆளக்கூடிய நாட்டில் எந்த நதி வந்து பாயும்? காவேரி நதி வந்து பாயும். சோழர்கள் விரும்பி அணியக்கூடிய மாலை என்ன? அதாவது அத்திமலர். அத்திமலர் கொண்ட மாலையை தான் சோழர்கள் விரும்பி அணிவார்கள். ஓகே. சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாம தமிழ் நதி எத்தனாவது காப்பியம்? முதல் காப்பியம். அப்ப முதன்மை காப்பியம் என்று அழைக்கப்படுவது முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமுதாய காப்பியம். இதெல்லாம் சொல்றது என்ன? சிலப்பதிகாரத்து தான். சிலப்பதிகாரத்துல வந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது என்ன? சிலப்பதிகாரத்தோட எதை சேர்த்து அழைப்பாங்க? மணிமேகலை. அப்ப ரிவிஷன் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப சிலப்பதிகாரத்தை பத்தி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் காணி நிலம். இது யாரை பத்தி படிக்கிறது? பாரதியார் பத்தி படிக்கிறது. ஓகேவா? சோ அப்ப பாரதியார் பத்தி இயற்பெயர் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப மண்ணுரிமைக்கும் பெண்ணுரிமைக்கும் பாடியவர். மண்ணும் வேணும், பெண்ணுக்கும் சம உரிமை வேணும். மூடாதடி பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, உன்னை வந்து ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, வீட்டுல எல்லாம் உட்காராத, வந்து விளையாடு அப்படின்னு ஜாலியா இரு அப்படின்னு சொன்னது. பெண்களை வெளியே வந்து படிக்கணும், பெண்களுக்கும் படிப்பறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அறிவை புகுத்தணும்னு சொல்லிட்டு பாடினது யாரு? பாரதியார் அவர்கள். அதே மாதிரி மண்ணுரிமைக்கும் சமபங்கா பாடியவர் யாரு? பாரதியார் அவர்கள். அப்ப பாரதியார் தான் மண்ணுரிமைக்கும் பெண்ணுரிமைக்கும் பாடியவர். பாரதியார் அவர்கள் 2ஆம் நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக கருதப்படுகிறார். பாரதியார் அவர்கள் தான் என்னது? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக கருதப்படுகிறார். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். அப்ப பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் சொல்லுங்க. பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம். இவரும் சுப்புரத்தினம், அவரும் சுப்புரத்தினம். சுப்பு தான் வரும். அப்ப இவர் சுப்பிரமணியன், அவர் கனக சுப்புரத்தினம். பாவலர் பெருஞ்சித்திரர் அவர்கள் இயற்பெயர் பெருஞ்சித்திரம்னாலே என்ன இருக்கும்? மாணிக்கக்கல். சோ மாணிக்கம். ஓகேவா? அடுத்தது பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுர மன்னர். எட்டயபுரத்தை சேர்ந்தவர் தான் பாரதியார். அப்ப எட்டயபுர மன்னர் தான் அவருக்கு என்ன வரது? பேரை வழங்கினாங்க, பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினாங்க. அப்ப பாரதியார் இயற்றிய நூல்கள் வந்து பாத்துக்கோங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்தது இதை கூட நாளைக்கு வந்து அந்த ஆட்மேன் அவுட்ல கேட்கலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நூறாசிரியம், இந்த மாதிரி வச்சாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ பாரதியார் எழுதிய நூல்கள் தான் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுலாம். நூறாசிரியம் என்றது யார் எழுதின பாட்டு? பாவலரேரும் பெருஞ்சித்திரரார். இப்பதான் பார்த்தோம். ஓகேவா? சோ அடுத்தது காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள். சோ காணி நிலம் அப்படின்னா சிறுகாணி நிலம். அப்ப மண்ணுரிமைக்காக பாடப்பட்ட ஒரு பாட்டு தான் காணி நிலம். அப்ப காணி நிலம் என்ற பாட்டை எழுதியவர் யார்? பாரதியார் அவர்கள். அப்ப பாரதியாரை பத்தின ஒரு சின்ன ரிவிஷன் தான் இது. மண்ணுரிமைக்கும் பெண்ணுரிமைக்கும் போராடிய 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்ற கருதப்படுபவர் யார்
யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் தான் அவருடைய இயற்பெயர். ஓகே, பாரதியார் வந்து என்ன கேட்பாங்க, அவர் எழுதிய சில நூல்களின் பெயர்களை கூறுங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் அவர்களுக்கு யார் பாரதின்ற பெயரை கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னன் அவர்கள். சோ பாரதியார் கவிதைகள் இடம்பெற்ற நூல், அதுல உள்ள பாட்டு தான் என்ன, காணி நிலம். ஓகேவா? சோ நிலவொளி வீசுவதற்கு ஓமையாக சொல்லப்படுவது வந்து முத்து. இது ரொம்ப முக்கியமா, முத்து முத்தே அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. சோ நிலவொளி வீசுவதற்கு ஓமையாக சொல்லப்படுவது என்ன, முத்து. கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த முத்து வந்து, முத்து வெளிச்சம் வந்து எப்படி இருக்குமா, ஒரு நிலவு வந்து ஒளிச்சா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமா உடையதுதான் எதுவா, முத்து. அப்போ ஒரு முத்தை எடுத்து நீ கையில வச்சு பார்க்கும்பொழுது உண்மையான நிலவொளி வீசுவதற்கு சமமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஓமையா கூறுறாங்க. நிலவொளி வீசுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க, முத்துவ சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது மூதுரை. நெக்ஸ்ட் அவையார பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அவையார பத்தி மூதுரை இவ்வளவுதான் இருக்கு. சோ மூதுரையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றவர் வந்து அவையார் தான். அப்போ இந்த டயலாக சொன்னது யாருன்னு கேட்பாங்க, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்பவர் யார், அவ்வையார். இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது யார் சொன்னது, அவையார் சொல்லியிருக்காங்க. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் வந்து அவையார் தான். அப்போ இதுவும் கேட்டிருந்தாங்க, மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன, மூத்தோர் கூறும் அறிவுரை. அப்ப மூதுரை மூணாலே மூணாலே என்ன, மூப்பு. மூப்புனாலே பெரியவர்கள். ஓகேவா? மூணாலே மூப்பு, மூணாலே என்ன, பெரியவர்கள். அப்ப பெரியவர்கள் கூறக்கூடிய அறிவுரை மூதுரை. மூத்தவர்கள் கூறக்கூடிய ஒரு வகையான உரை. அப்ப மூத்தவர்கள் கூறக்கூடிய அறிவுரையை தான் மூதுரைன்னு சொல்லுவாங்க. அந்த மூதுரையை ஏற்றியவர் யாரு, அவையார். அவையார் என்ன சொல்றாங்க, கற்றவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை ஏற்றியவர் யார், அவையார். நாளைக்கு பின்னாடி நமக்கு இந்த பாட்டு ஆத்திச்சூடினா அவையார்னு சொல்லிடுவோம். ஆனா நல்வழின்னு கேட்டாங்கன்னா யாருன்னு நமக்கு தெரியாது இல்ல. அப்ப ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இதெல்லாம் தான் புக்குக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய இன்டைரக்ட் டேட்டாஸ். இப்படிலாம் தான் கேட்பாங்க. நாளைக்கு 1 by 1 நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இதெல்லாம் யாரு எடுத்தது, இந்த பாடல்கள் எல்லாம் பாடியது யாரு, அவையார். அடுத்தது சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல். இதன் பாடல் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 31. அப்ப மூதுரையினுடைய பாடல்களின் எண்ணிக்கை 31. மூதுரை அப்படின்னு சொல்றோம்ல, மூணா என்ன, 3. அப்ப 31 3 1. ஓகேவா? 3 1 அப்படின்னு சேரும். அப்போ மூதுரையை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். மூதுரையில எத்தனை பாட்டு இருக்கு, 31 பாட்டு இருக்கு. மூதுரைனா என்ன, மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையை இயற்றியது யாரு, அவ்வையாரு. மூதுரையை அவையார் இயற்றியார்ல, அவையார் இயற்றிய வேறு சில நூல்கள் என்ன, கொன்றை வேந்தன், நல்வழி, அந்த மாதிரி சொல்லலாம், ஆத்திச்சூடின்னு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேவா? இதை யார் எழுதுந்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் எழுதியிருக்கார். ஓகேவா? துன்பம் வெல்லும் கல்வி இதை யார் எழுதுந்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதியிருக்கார். சோ அவரை பத்தி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளவு இருக்கு. பட்சலாமா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அப்ப நம்ம இப்ப காலகட்டத்துல நம்ம என்ன சொல்றோம், ஏட்டில் படிச்சோம், புக்ஸ் வச்சு நம்ம நல்லா படிச்சோம், ஓகே சூப்பர், எல்லாரும் தான் படிச்சிருக்கோம். அது ஏன் தான் படிச்சோம்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க ஆபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தான் படிச்சோம் தெரியல, குரூப் 4 கிடைக்க மாட்டேங்குது, குரூப் 2 கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தர் என்ன நேரமும் பேராத்திட்டு இருப்பாரு எங்க ஆபீஸ்ல கூட. சோ அந்த மாதிரி வந்து ஏட்டில் படித்தோம் என்று நிறுத்தி விடாதே, ஏன் படித்தோம் என்று வருந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்பதையும் மறந்து விடாதேன்னு சொன்னது யாரு, பட்டுக்கோட்டை அவர்கள் தான் சொல்லியிருக்கார். துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர், இது கேட்பாங்க கண்டிப்பா, துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா, துன்பம் வெல்லும் கல்வி படிச்சாதான் கல்யாணம். துன்பம் வெல்லும் கல்வி, துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வி. அப்போ படிச்சிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணாலும் உனக்கு வரக்கூடிய துன்பத்தை என்ன பண்ணலாம், சமாளிச்சுக்கலாம். அப்ப துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கல்யாணம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் தான். அப்ப உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேடா அப்படின்னு பாடுவாங்கல்ல. அப்ப ரஜினி கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த பாட்டு உழைப்பாளிகளை பற்றி பெருமை பிடித்தது திரைப்பாடல்களை பாடியவர் யாருதான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு, அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான்.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். அப்போ மக்கள் கவிஞர்னு யார கூப்பிடுறோம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கேள்வி, மக்கள் கவிஞர்னு யார சொல்றீங்க? நீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை தான் சொல்றீங்க. இதே புரட்சி கவிஞர்னு யார சொல்றோம்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை சொல்றோம். அடுத்தது ஓகேவா? அப்ப துன்பம் வெல்லும் கல்வி இவ்வளவுதாமா. ஏட்டில் படித்ததோடு நிறுந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதேன்னு சொல்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். அவர்களுடைய சிறப்பு பெயர் என்ன? மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களுடைய வியர்வைகளை பத்தி நல்லா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எந்த பாடலுடைய ஆசிரியர்? துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர். நெக்ஸ்ட் ஆசார கோவை. இந்த இடத்துல வந்து ஆசார கோவை இருக்கு. ஓகேவா? நன்றி அறிதல் பொறையடைமை இன்சொல்லோடு என்றும் கூறும் நூல் எது? ஆசார கோவை. அப்போ நான் இதுக்கு முன்னாடி மூதுரையில ஒன்னு சொல்லியிருந்தேன், கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யாரு? ஔவையார். அது எதுல கூறப்பட்டிருந்தது? மூதுரையில கூறப்பட்டிருந்தது. அதே மாதிரிதான் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் என்ன? ஆசார கோவை. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் ஆசார கோவை. ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகே, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசார கோவையினுடைய ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். நல்லா ஆசார கோவை, கோவைனாலே வந்து நமக்கு வந்து எங்க இருக்கும்? கிட்டத்தட்ட கேரளா பார்டர்ல தான் கோயம்புத்தூர் இருக்கும். அங்கெல்லாம் போனா முள்காடுகள், கேரளால வந்து பார்த்தீங்கன்னா பசுமையா இருக்கும், நல்ல முள்காடுகள் இருக்கும். அப்ப வந்து ஆசார கோவையினுடைய ஆசிரியர் கோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருவாயின் முள்ளியார், முள்காடுகள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். நெக்ஸ்ட் ஆசார கோவை என்பதன் பொருள் வந்து இது கேட்டிருந்தாங்கம்மா நமக்கு. ஆசார கோவை என்ற பேரு எது எது? ஆசார கோவை என்பதனுடைய பொருள் தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கேள்வி. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்ப ஆசார கோவைன்னு எதை சொல்றோம்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு தான் சொல்றோம். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசார கோவை. ஓகே, 100 வெண்பாக்களை கொண்ட நூல். அப்ப ஆசார கோவையில எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? இது இந்த உங்க எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது வந்து ஆசார கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆசார கோவையில எத்தனை இது இருக்கா? வெண்பாக்கள் இருக்கா? 100 வெண்பாக்கள் இருக்கு. அப்ப ஆசார கோவையில் இருப்பது 100 வெண்பாக்கள். கோவைக்கு போனா 100 ரூபாய் எல்லாம் போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசார கோவை பாடலில் பெறப்படும் நல்லொழுக்க விதைகள் மொத்தம் 8. இப்பதான் நம்ம வந்து இதுல பார்த்தோம், எதுல வந்து தமிழ் கும்பி அந்த இதுல வந்து எவ்வளவு இருக்கும்னு சொன்னோம், 8 தொகுதிகள். அதே மாதிரி ஆசார கோவை என்ற நல்லொழுக்க விதைகளும் எத்தனை தான்? 8 தான். ஓகேவா? சோ இது சல்லுன்னு சொல்லிடலாமா? ஆசார கோவையில நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இத பத்திலாம் சொல்றது எது? ஆசார கோவை. ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா கயத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரு. ஆசார கோவையில வந்து எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள் இருக்கு. ஆசார கோவையில கொடுக்கக்கூடிய நல்விதைகளின் எண்ணிக்கை என்ன? 8. அதே மாதிரி ஆசார கோவையில என்ன மீனிங்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்மணியே கண்ணுரங்கு. இதெல்லாம் அவ்வளவு வராது, பட் பாத்துக்கோங்க. ஏட்டில் இது கேட்டிருந்தாங்களே, ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்களை என்னன்னு சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல்கள், அதாவது வாய்மொழி இலக்கியங்கள் சொல்லுவாங்க. வாய்மொழி, வாயால் வந்து பாடக்கூடிய, அதாவது ஏட்டில் எழுத மாட்டாங்க, வாயாலே பாடுறது என்னன்னு சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல்கள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? வாய்மொழி இலக்கியம். அப்போ கண்மணியே கண்ணுரங்கு, ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் என்னன்னு சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழி இலக்கியங்கள். வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று வந்து என்ன? தாலாட்டு. தாலாட்டுன்றது வந்து எழுதிலாம் வைக்க மாட்டாங்க, ஆராரோ ஆரிராரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? வாயிலே பாடிட்டு போயிடுவாங்க. அப்ப வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று என்ன? தாலாட்டு. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா தால் பிளஸ் ஆட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்க? தால் பிளஸ் ஆட்டு. நாவை அசைத்து பாடுதல், நாவை அசைத்து பாடுதல் தான் தாலாட்டு. அப்ப ஏட்டில் எழுதப்படாத இலக்கியங்களை நாட்டுப்புற பாடல்கள் சொல்லுவாங்க, வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம். சோ வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று என்ன? தாலாட்டு. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்க? தால் பிளஸ் ஆட்டுன்னு பிரிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நானிலம் படைத்தவன். ஓகேவா? நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் தான். நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். அப்போ நானிலம் அப்படின்னா 4 புறம் இருக்கக்கூடிய நிலங்களின் அரசன் யாரு? முடிசூடிய அரசன். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நானிலம் படைத்தவன்னா 4 திசைகள் இருக்கக்கூடிய நிலத்தை ஆள்கிறவன் யாரு? முடி கொண்ட முடிசூடிய அரசன், முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைராசு. இது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அப்ப இந்த செஷன்லயே நம்ம நிறைய பேர் இயற்பெயர் பார்த்தோம். பாவேந்தர் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினம், அதாவது பாரதிதாசன் அவர்கள். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல. சோ அதுல அந்த வரிசையில சேர்றவர் யார்? இப்போ
முடியரசன். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு. முடியரசு துரைராசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலியான நூல்களை எழுதியவர் யாரு? முடியரசன். பூங்கொடி, வீரப்பாவை, வீரகாவியம், காவியப்பாவை. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, பட் இது கேட்பாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் கேட்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி, இது ரொம்ப முக்கியம். அந்த क्वेश्चन பேப்பர்ல கண்டிப்பா இந்த கேள்வி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. திராவிட நாட்டின் வானம்பாடி, திராவிடம்னா தென் தமிழகத்தை நோக்கியுள்ள எல்லாருமே திராவிட நாட்டில் தான். அந்த திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசன். ஓகேவா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெறுபவர் முடியரசன். நாளிலம் படைத்தவன். ஓகே, இவர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். இன்னொரு நூலும் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதியதோர் விதி செய்வோம். புதியதோர் விதி செய்வோம். அப்ப முடியரசன் எழுதிய நூல்கள் இரண்டு. ஒன்னு நானிலம் படைத்தவன், இன்னொன்னு என்ன? புதியதோர் விதி செய்வோம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? முடிசூடி அரசன் முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. துரைராசு அவர்களின் இயற்பெயர் முடியரசன். அடுத்தது முடியரசன் எழுதிய சில நூல்கள் வந்து பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை. நெக்ஸ்ட் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யாரு? முடியரசன் அவர்கள் தான். சோ அதே மாதிரி முடியரசனால் வந்து எழுதப்பட்ட வேறு ஒரு நூல் ஒன்னு வந்து என்ன படிச்சிட்டோம்? நானிலம் படைத்தவன் பார்த்துட்டோம். இன்னொன்னு என்னன்னா புதியதோ விதி செய்வோம். ஓகேவா? அடுத்தது கடலோடு விளையாடு. ஓகேவா? கடலோடு விளையாடு. இதுல வந்து எந்த திணையை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா நெய்தல் திணையை பத்தி தான். சோ நம்ம கிட்ட 5 வகையான திணைகள் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இங்க வந்து புகழப்பெற்று இருப்பது எந்த திணை? நெய்தல் திணை. சோ நெய்தல் திணைனால இதெல்லாம் முக்கியம். என்னென்னது தெரிஞ்சுக்கணும். நெய்தல் திணைக்குரிய நிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ நமக்கு 5 வகை நிலங்கள்ல 5 வகையானதை பத்தி பேசுவாங்க. குறிஞ்சி என்ன பத்தி பேசுவாங்க? மலையும் மலை சார்ந்தது. முல்லை என்ன பத்தி பேசுவாங்க? காடும் காடு. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்தது. இதே பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும். அந்த மாதிரி நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லியிருக்காங்க. மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் சொல்லுவாங்க. அப்போ நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பரதர், பரத்தியர் சொல்லலாம், எயினர், எயிற்றியர் சொல்லலாம். நாளைக்கு இதுவே கூட உனக்கு ஒரு கொஸ்டினா வரும். எயினர், எயிற்றியர் எந்த நில மக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நில மக்கள்? நெய்தல் திணையில் வாழக்கூடிய மக்களை தான் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் சொல்லுவாங்க. இவர்களுடைய தொழில், இவர்கள் கடல்ல வாழறாங்க. அப்ப கண்டிப்பா மீனை பிடிப்பாங்க, உப்ப விளைவிப்பாங்க. அப்போ எயினர், எயிற்றியர், பரதர், பரத்தியருடைய தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் திணையில வாழக்கூடிய மக்களுடைய தொழில் உப்ப விளைவிக்கிறதும் மீனை பிடிக்கிறது தான். சோ அவர்களுடைய பூ என்ன பூ? தாழம்பூ. நீங்க வந்து பாத்திருப்பீங்க அந்த காலத்துல திருவிளையாடலே பாத்திருப்பீங்கன்னா சிவாஜி கணேசனும் சாவித்ரி அம்மாவும் தான் என்ன கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்கன்னா சிவன் பார்வதி. அப்ப பூ வந்து தாழம்பூ வச்சுதான் கடல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பெண்கள் எல்லாம் தாழம்பூவை கொண்டையில சூடி இருப்பாங்க. அப்ப நெய்தல் திணைக்குரிய பூ எது? தாழம்பூ. கடலோடு விளையாடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நாட்டுப்புற இயல் ஆழ்வர். இதை வந்து இவ்வளவு எல்லாம் கேட்க மாட்டான், சூ சக்தி வேல் அப்படின்லாம். சோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க. வாய்மொழி இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது என்ன? நாட்டுப்புற பாடல்கள். இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அப்ப வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். நான் இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு क्वेश्चंस நம்ம புக்ல இருந்து வந்திருக்குன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். அப்ப கடலோடு விளையாட பத்தி சொல்லுங்க. கடலோடு விளையாடுனாலே கடல். நெய்தல் திணையை பத்தி சொல்றது. நெய்தல் திணைனாலே என்னென்ன? கடலும் கடல் சார்ந்த இடமும். அதுல என்ன பூ இருக்கும்? தாழம்பூ இருக்கும். அதுல யார் மக்கள்? பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். சோ நெய்தல் திணையோட தொழில் என்ன? தொழில் வந்து பாத்தீங்கன்னா உப்ப விளைவிப்பாங்க கடல்ன்றதுனால. அதே மாதிரி என்ன பிடிப்பாங்க? மீனை பிடிச்சிடுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய பாடல் நாட்டுப்புற பாடல். அடுத்தது பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. சோ இதுவரையும் வரல, உனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை நம்ம ரொம்ப 3வது பாயிண்ட் முக்கியமா படிச்சுக்கோ. தாராபாரதி அவர்களுடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். சோ இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். தாரா, தாராபாரதி. தாரான்னு இருக்கா, அங்க என்ன வருது? ராதா. தாரா, ராதா அப்படியே தலைகீழ வருதா? அப்ப தாராபாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். ஓகேவா? ராதா கிருஷ்ணன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிஞாயிறு, இது அடுத்த முக்கியம். கவிஞாயிறு என்று யார் அழைக்கப்படுவார்னா தாராபாரதி தான். எப்படி திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அழைக்கப்படுவாங்க? முடியரசன் அழைக்கப்படுவாரோ அந்த மாதிரி கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாராபாரதி அவர்கள் தான். அப்ப தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதி என்னன்னு சொல்லுவாங்க? கவிஞாயிறுன்னு சொல்லுவாங்க. தாராபாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இதய
எங்கள் கிழக்கு விரல் நுனி. இதுல ரொம்ப முக்கியம் இது எங்கள் கிழக்கு. இந்த இது எங்கள் கிழக்கு என்ன சொல்லிருப்பாங்க, யார் எழுதுன்னு கேட்பாங்க. அப்ப இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாரா பாரதி. ஈஸியா சொல்லிடலாம். குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்கு சூட மலர்கள் பூக்கும் இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர். காஷ்மீர்ல தான் நல்ல நல்ல மலர்கள் எல்லாம் பூக்காது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஈஸி தானே. அப்போ தாரா பாரதி பத்தி சொல்லிடுங்க கொஞ்சம். தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்ன, ராதா கிருஷ்ணன். தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். அவருடைய சிறப்பு பெயர் எதை சொல்லலாம், கவிஞாயிறுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஈஸி. இது எங்களுக்கு கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யாரு, அதே தாரா பாரதி தான். நெக்ஸ்ட் பராபர கண்ணி. ஓகேவா, இன்னும் ஒரே பேஜ் தான், 4 பேஜ் தான், முடிச்சிடலாம். பராபர கண்ணி தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் என்று கூறியவர். இது நம்ம கேட்டிருந்தாங்கம்மா, தாயுமானவர். ஓகேவா, ஈஸியா கேட்டிருந்தாங்க. ஓகேவா, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் அப்படின்னா என்ன மாதிரி தான் எல்லா உயிரும். நான் எப்படி இந்த உலகத்துல பிறந்து எனக்கு இருக்கணும், யாரும் எல்லாரும் அப்படிதான் பிறந்தாங்க. அப்ப தன்னுயிர் போல் அடுத்தவங்க உயிரையும் நினைச்சுக்கோ. தன்னுயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கொள்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சனவர் யாரு, தாயும் மாணவர். பராபர கண்ணி பாடலை எழுதியவர். இது கண்டிப்பா உன் எக்ஸாம்ல இதுதான் வரும், இப்படிதான் கேட்பான். பராபர கண்ணி என்ற பாடலை பாடியவர். பராபர கண்ணின் வந்துச்சுனாலே என்ன, தாயுமானவர் தான். ஓகேவா, பராபர கண்ணின் வந்துச்சுனாலே தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். அப்போ இந்த கேள்வி இப்படிதான் கேட்பாங்க, தாயுமானவர் யாருடைய அரசவையில் பெருங்கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். அப்ப திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் யாரு, தாயுமானவர். தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுவதுன்னா தமிழ் மொழியின் உபநிடதம். இது ரொம்ப முக்கியம். தாயுமானவர் பாடல்கள் எப்படி அழைக்கப்படுது, தமிழ் மொழியின் உபநிடதம். அப்ப தாயுமானவர்கள் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்றாங்க. அவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு, திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். கண்ணி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 அடிகளில் பாடப்படும் ஒரு வகையான பாடல் வடி. அப்ப கண்ணின்ற பாடல் வந்து 2 அடியில தான் இருக்கும். அப்ப 2 அடிகளில் பாடப்படும் ஒரு பாடல் வகை என்னன்னு சொல்லுவாங்க, கண்ணி. அப்போ இந்த பராபர கண்ணியை பத்தி சொல்லிடலாம். என் தன்னுயிர் போல் எல்லா உயிரையும் தண்டருள் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் யாரு, தாயுமானவர் அவர்கள். 2 அடியில பாடக்கூடிய பாடல் வகை என்னன்னு சொல்லுவாங்க, கண்ணின்னு சொல்லுவாங்க. தாயுமானவர் யார்கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். அதே மாதிரி தாயுமானவர் பாடல்கள் எப்படி தொகுத்திருக்காங்க, தமிழ் மொழியின் உபநிடதம் தொகுத்திருக்காங்க. பராபரி கண்ணி என்ற பாடலை எழுதியவர் யாரு, தாயுமானவர். ஓகேவா, ஈஸி தானே. பராபரி கண்ணி முடிச்சிட்டோம். இதோ நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர் யார சொல்றாங்க, நம்மள இல்லப்பா. ஓகேவா, நீங்கள் நல்லவர் என்ற பாடலை எழுதியவர் கலீல் கிப்ரான். இது ரொம்ப முக்கியம். இந்த எஸ்ஐக்கு வரல, பட் உனக்கு இந்த இதுல இருந்து கேள்வி எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் கலீல் கிப்ரான். இது கேட்டாங்கல்ல, எஸ்ஐல இது கேட்டாங்க, கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர், லெபானன் நாட்டை சேர்ந்தவர். எஸ்ஐல இது வந்துருந்துச்சு. எஸ்ஐல இது வந்துருந்துச்சு, கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர், லெபானன் நாட்டை சேர்ந்தவர். அப்ப கலீல் கிப்ரான் தான் எந்த பாட்டை எழுதினாரு, நீங்கள் நல்லவர். கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர். இது கேட்க வாய்ப்பு இல்ல. கவிஞர், புவியரசு, மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூல் இடம்பெற்றுள்ள நூல். இதுவும் கேட்க மாட்டாங்க. அப்ப கலீல் கிப்ரானை பத்தி கேட்கறதுக்கு இந்த 2 சான்சஸ் தான் இருக்கு. சோ கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர், லெபானன் நாட்டை சேர்ந்தவர். நீங்கள் நல்லவர் என்ற பாடலை எழுதியவர் யாரு, கலீல் கிப்ரான். அவ்வளவுதான். 6th இருந்து எவ்வளவு கேள்வி வந்திருக்கு பாருமா, நம்ம இதுலயே பாஸ் ஆயிடலாமே. ஆசிய ஜோதி, யாகசாலையில் நின்றவர்கள் வணங்கியது யாரை, புத்த பிரானை. அது மட்டும் இல்லாம ஆசிய ஜோதியின் பாட்டுடைய தலைவன் சொல்லப்படுறது யாரு, புத்த பிரான் தான். அப்ப ஆசிய ஜோதி என்ற பாடலுடைய தலைவர் வந்து புத்த பிரான். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யாரு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர் தான் இந்த கவிமணி தேசிய விநாயகனம் பிள்ளை. ஓகேவா, இதுதான் கேட்பாங்க. இந்த தேசிய விநாயகரம் பிள்ளையினுடைய சிறப்பு பட்டம் என்ன, கவிமணி. அதே மாதிரி கவிஞாயிரன் யார சொன்னேன்னு கேட்பேன். இப்ப உனக்கு கேட்டா திராவிட நாட்டின் வானம் பாடினா முடியரசன். கவிஞாயிரன் இப்பதான் ஒருத்தர் சொன்னேன், அது யாரு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வா கூட. தேசிய விநாயகர் கவிமணி, தேசிய விநாயகர் பிள்ளை என்ன, கவிமணி. ஓகேவா. ஆங்கில மொழியில் இது ரொம்ப முக்கியம். எப்படி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை வந்து கவிமணின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஆங்கில மொழியில் எட்வர்ட் ஹர்னால்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரோட பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா, லைட் ஆஃப் ஏசியான்ற புக்கை தழுவி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூல் தான் என்ன, ஆசிய ஜோதி. அப்ப லைட் ஆஃப் ஏசியான்ற ஒரு புக்கை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆசிய ஜோதி. அதை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஹர்னால்ட், எட்வின் ஹர்னால்ட். அப்ப எட்வின் ஹர்னால்ட் தான் என்ன எழுதியிருக்கார், லைட் ஆஃப் ஏசியா. அதை தழுவி எழுதப்பட்டதுதான் ஆசிய ஜோதி. அப்ப ஆசிய ஜோதி பாட்டுரை தலைவன் புத்த பிரான். அந்த நூலை எழுதியது கவி
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய சிறப்பு பெயர் கவிமணி. அதே மாதிரி எந்த புக்கை தழுவி இந்த ஆசிய ஜோதி ஏற்றப்பட்டதுன்னா லைட் ஆஃப் ஏசியா. அதை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்னால்டு, எட்வின் அர்னால்டு. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் முடிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, பேஜ் 4 தான். இதுக்கு அடுத்தது உரைநடை வந்துருச்சுமா. சோ நம்ம வந்து செய்யுள் மட்டும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மனிதநேயம் பற்றி. தமக்கென முயலா தோன்றால் பிறக்கென முயலுணர் உண்மையானே என்று புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூடியவர் வள்ளலார். ஓகேவா? மக்களுக்கும் செய்யும் பணியே இது வந்து கேட்டிருந்தாங்க. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் யாரு? அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாரு? அன்னை தெரசா. அப்ப அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். நெக்ஸ்ட் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் அன்னை தெரசா அவர்கள் தான். ஓகேவா? சோ அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி. இவரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அன்னை தெரசாவிற்கு அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா? கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள்.